ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரெட்மி 10A சார்ஜர் டேட்டா பார்க்க போகிறோம். ஸோ நான் அதுக்கான ஸ்கிமாட்டிக்ஸ் லேஅவுட்டு சார்ஜர் டேட்டான ஹார்ட்வேர் சொல்யூஷன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஹார்ட்வேர் சொல்யூஷனை பார்ப்போம். ஸோ ஹார்ட்வேர் சொல்யூஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கனெக்டர் தெரியும். ஸோ இந்த கனெக்டரில் தான் என்ன ஆகுது, விபஸ் வருது. ஓகேவா? ஸோ இந்த கனெக்டரில் இந்த வருது, இது அதுக்கான டெஸ்ட் பாயிண்ட். ஸோ விபஸ்ஸு உள்ளே வருது. ஸோ இது டைரெக்டாக எங்கே போகும், ஒன்று ஓவிபிஐசி போகும், இல்லை சார்ஜர் ஐசிக்கு டைரெக்டாக போகும். ஸோ நமக்கு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது சார்ஜர் ஐசி, அதாவது சார்ஜர் ஐசிக்கு உள்ளே போகுது. அதாவது இந்த இருக்குது ஓவிபிஐசி, ஓவிபிஐசிக்கு இன் ஆகி ஸோ அவுட் ஆகி எங்கே போகுது, சார்ஜிங் ஏசிக்கு இன்னாக போகுது. ஓகேவா? இந்த வோல்டேஜ் வந்தால் மட்டும்தான் இந்த சார்ஜிங் ஏசி என்ன ஆகும், வேலை செஞ்சு வெளியே 4.2 வோல்டேஜ் பக் பண்ணி இந்த காயில் வழியாக கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த காயில் தான் என்ன சொல்லுவோம், பக் காயில்னு சொல்லுவோம். சார்ஜிங் காயிலோட சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த காயில் பேர் பக் காயில்னு சொல்லுவோம். இந்த பக்காய் வர வோல்டேஜ் 4.2 வோல்டேஜை விபிஹெச்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பவர் வோல்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ இந்த விபிஹெச் வோல்டேஜ் தான் என்டையர் லோடுக்கும் போகும். ஸோ நம்ம போர்டில் இருக்க எல்லா செக்ஷனுக்கும் இந்த விபிஹெச் வோல்டேஜ் தான் போகும். சரி, இப்போ இந்த விபஸ் வந்த உடனே இந்த சார்ஜிங் ஏசி வேலை செஞ்சு இந்த விபிஹெச் வெளியே ப்ரொடியூஸ் பண்ணிடுது. ஓகேவா? ஸோ நமக்கு சார்ஜர் ஏறணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த விபிஹெச் வோல்டேஜவே திரும்பியும் ஐசிக்கில் உள்ளே வந்து ஸோ அதுக்கப்புறம் எங்கே வரும்னா உங்களுக்கு விபேட், அதாவது பேட்ரி கனெக்டருக்கு வரும். ஸோ பேட்ரி கனெக்டருக்கு எதுக்கு வருதுன்னா, பேட்ரி கனெக்டருக்கு அந்த வோல்டேஜ் வந்து உங்களுக்கு பேட்ரி என்ன ஆக ஆரம்பிக்கும், சார்ஜர் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ பார்த்தாவே தெரியும். ஸோ இந்த எல்லோ கலர் டாட்டுக்கு மேலே ரெட் கலர் டார்க் ரெட்டாக இருக்குது. ஸோ விபேட். ஓகேவா? ஸோ இந்த விபேட் லைன் தான் எங்கே போகும்னா நமக்கு பேட்ரி கனெக்டருக்கே போகும். பார்த்தா தெரியும். ஸோ விபேட்டுக்கான டெஸ்ட் பாயிண்ட்டு ஒரு டயோடு. ஸோ அதுக்கப்புறம் எங்கே போயிடுது, இந்த பேட்ரி கனெக்டருக்கு போயிடுது. ஸோ இந்த விபேட் வோல்டேஜ் வந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், பேட்ரி சார்ஜர் ஆகும். ஓகேவா? ஒரு சார்ஜர் ஏர்லேருந்து ஒரு ஃபோன் வருதுன்னா ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும்னா, நமக்கு விபஸ் வந்துருச்சான்னு செக் பண்ணணும். அதாவது சப்போர்ட் டு மெயின் போர்டுக்கு மேலே விபஸ் வோல்டேஜ் வந்துருச்சான்னு செக் பண்ணணும். விபஸ் வோல்டேஜ்னால் வேறு ஒன்றும் இல்லை, சார்ஜரை ப்ளக்இன் பண்ணுறோம்னா அந்த 5 வோல்டேஜ் தான் விபஸ் வோல்டேஜ்னு சொல்லுவோம். அந்த விபஸ் வோல்டேஜ் தான் இங்கே மேலே மெயின் போர்டு கனெக்டரில் வந்து இது எங்கே போகுது, சார்ஜிங் ஐசிக்கு உள்ள சார்ஜிங் ஐசிக்கு இன்புட் வோல்டேஜாக போகுது. ஸோ இந்த சார்ஜிங் ஐசிக்கு இன்புட் வோல்டேஜாக போன உடனே இந்த சார்ஜிங் ஐசி என்ன ஆகுது, வேலை செய்ய ஆரம்பித்து நமக்கு 4.2 வோல்டேஜாக கொடுக்குது பக் பண்ணி. அதாவது 5 வோல்டேஜ் இன்புட்டாக போகுது, அவுட்புட் எவ்வளோ கிடைக்குன்னா 4.2 வோல்டேஜாக கொடுக்குது, பக் பண்ணி கொடுக்குது. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா விபிஹெச்னு சொல்லுவோம். ஓகேவா? பவர் வோல்டேஜ் சொல்லுவோம், சிஸ்டம் வோல்டேஜோட சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதில் திரும்பி என்ன பண்ணுவாங்கன்னா அதே வோல்டேஜாக ஐசிக்கில் திரும்பியும் கொடுத்து ஸோ அதில் விபேட்டாக கன்வெர்ட் பண்ணி எடுப்பாங்க. ஓகேவா? அதே 4.2 வோல்டேஜ் தான் விபேட்டாக கன்வெர்ட் பண்ணி அது எங்கே போகும்னா நமக்கு பேட்ரி கனெக்டருக்கு போயிடும். ஸோ அது பேட்ரி கனெக்டர் எதுக்காக போகுதுன்னா, ஸோ நம்ம பேட்ரி அங்கே தான் ப்ளகின் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம பேட்ரி என்ன ஆகும், சார்ஜர் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இதை ஹார்ட்வேர் சொல்யூஷனில் பார்க்குறோம். ஸோ இதுவே நம்ம ஸ்கிமாட்டிக்ஸில் பார்ப்போம். ஸோ என்னென்ன பின்டிட்டில் ஒவ்வொரு பின்டிட்டிலாக ஸ்கிமாட்டிக்ஸில் பார்ப்போம். ஸோ நான் அதுக்கான ஸ்கிமாட்டிக்ஸையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ லேஅவுட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துக்கு போவோம். ஸோ இதுதான் அந்த ஐசி. ஸோ U301. ஸோ நான் ஸ்கிமாட்டிக்ஸில் அதை வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். U301 சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்துடுச்சு. இதான் அந்த ஐசிக்கான ஸ்கிமாட்டிக்ஸ். இது அந்த ஐசிக்கான ஸ்கிமாட்டிக்ஸ் பார்த்தா தெரியும். ஸோ மொத்தம் எத்தனை பின் இருக்குது, 24 பின் இருக்குது. ஸோ 24 பின்னுக்கும் 1வது பின்னுக்கும் என்ன வோல்டேஜ் வருது, ஸோ விபஸ்ஸு இன்புட்டாக வருது. ஓகேவா? ஸோ அது இந்த பிஎம்ஏடி கெப்பாசிட்டர் சொல்லுவோம். அதாவது உள்ள வேலை செய்யறதுக்கான ஒரு பம்பிங் கெப்பாசிட்டர். ஓகேவா? ஸோ இந்த கெப்பாசிட்டர் எதுவும் ஷார்ட் ஆனாலும் நமக்கு என்ன ஆகாது, சார்ஜர் ஏறாது. ஸோ இந்த விபஸ் உள்ளே வந்த உடனே என்ன ஆகும்னா உள்ளே பக் ஆகி அதாவது இந்த காயிலை சுவிட்சிங் பண்ணி வெளியே 4.2 வோல்டேஜாக எடுப்பாங்க பக் பண்ணி. ஸோ அதுதான் அந்த காயில், இதுதான் அந்த சார்ஜிங் காயில்னு சொல்லுவோம்.
உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ இந்த காயில் வழியாக வர வோல்டேஜ் நம்ம என்ன சொல்லுவோம், VPHன்னு சொல்லுவோம். ஸோ குவால்காம் ஃபோனில் VPHன்னு சொல்லுவோம். இந்த மீடியாடெக் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த V6ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ V6னாலும் ஒன்று தான், VPHனாலும் 4.2 வோல்டேஜ் தான். ஓகேவா? ஸோ அதில் ஒரு வோல்டேஜ் என்ன பண்ணுவாங்க, ஸோ அதிலேருந்து எடுத்து உள்ள திருப்பறக்க ஐசிக்கிலே கொடுப்பாங்க. கொடுத்து வெளியே VBAT-ஆக கன்வெர்ட் பண்ணி இருப்பாங்க. ஸோ இதுதான் எங்கே போகும், நமக்கு பேட்ரி கனெக்டருக்கு போகும். ஓகேவா? ஸோ இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஸோ இந்த PST அதாவது பூட் ஸ்கேப் கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த கெப்பாசிட்டர் மிஸ்ஸிங்கோ இல்லை இந்த கெப்பாசிட்டி ஷார்ட் ஆகிருந்தாலோ நமக்கு என்ன ஆகாதுன்னா சார்ஜர் ஏறாது. அதாவது ஃபேக் சார்ஜர் ஆகும், இல்லை சார்ஜரே உங்களுக்கு என்ன ஆகாது, ஏறாது. இண்டிகேஷனோட சார்ஜர் இண்டிகேஷனோட உங்களுக்கு என்ன ஆகாது, காட்டாது. ஸோ இந்த கெப்பாசிட்டிலாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். இது எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, பொதுவாக ஒரு கெப்பாசிட்டி எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, பேரலில் தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த கெப்பாசிட்டி என்ன பண்ணியிருப்பாங்க, சீரிஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு எண்டை ஐசிக்குள்ளேயும் இன்னொரு எண்டை என்ன இதில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, இந்த காயிலில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கெப்பாசிட்டி எதுக்குங்க கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, ஸோ அது அப்பர் மாஸ்பெட்டுக்கான கேட்டுக்கு வோல்டேஜாக கொடுப்பாங்க. அதாவது கேட்டுக்கு வந்து வோல்டேஜ் அதிகமாக, அதாவது ட்ரெயின் வோல்டேஜோட கேட் வோல்டேஜ் அதிகமாக கொடுக்கறதுக்காண்டி ஸோ இந்த கெப்பாசிட்டி போட்டிருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல 4.2 வோல்டேஜ் வரையில் இந்த கெப்பாசிட்டியோட வேலை என்னென்னா சார்ஜ் அண்ட் டிசார்ஜ் போகும். ஸோ அதை அதே டைம் பண்ணுறதுனால என்ன ஆகுனா அந்த இடத்துல ஒரு வோல்டேஜ் பூஸ்ட் ஆகி வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வோல்டேஜை கொண்டு போய் எங்கே கொடுப்பாங்கன்னா, ஸோ இந்த மாஸ்பெட்டுக்கான கேட்டுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் அந்த கெப்பாசிட்டி இங்கே போட்டிருப்பாங்க. இது வந்து பூட் ஸ்கேப் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கெப்பாசிட்டி மிஸ் ஆனால் நமக்கு என்ன நடக்கும்னா, உங்களுக்கு சார்ஜ் ஏறாது, இன்னொன்று ஃபேக் சார்ஜர் ஆகும், இன்னொன்று இண்டிகேஷன் காட்டாது. உங்களுக்கு சார்ஜர் போகிற ஆம்பியரில் எடுக்கும், இல்லாட்டி இண்டிகேஷன் காட்டாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இந்த கெப்பாசிட்டினால வரும். ஓகேவா? ஸோ இந்த கெப்பாசிட்டிலாம் இருக்கான்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், செக் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SCASTA, அதாவது இது வந்து CPUவோட கம்யூனிகேஷன் லைன். ஓகேவா? ஸோ BGனா தெரியும், பவர் குட்டு. ஓகேவா? ஸோ இது வந்து பூட் சீக்வன்ஸ்க்கான லைனு. ஸோ மற்றபடி இந்த ஐசியில் வேறு என்ன பின் டீட்டெயில் இருக்குது, கிரவுண்டு. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஐசிக்கு VBus இன் ஆகுது. இன்னான உடனே உள்ளே என்ன நடக்குது, சுவிட்சிங் நடந்து இந்த காயில் வழியாக 4.2 வோல்டேஜ் நமக்கு எங்கே வருது, VPH-ஆக வருது. ஓகேவா? ஸோ இந்த மாடலில் V6ன்னு சொல்கிறாங்க, மீடியாடெக் போட்டனால. ஸோ V6-ஆக வெளியே வருது இந்த 4.2 வோல்டேஜ். அதுதான் என்டையர் லோடுக்கும் போகும். ஓகேங்களா? தெரியும் பார்த்தாவே. ஸோ அதுதான் என்டையர் லோடுக்கும் போகும். ஸோ அதில் ஒரு எண்டை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்பி சார்ஜ் ஐசிக்கிலே கொடுத்து அதை VBAT-ஆக கன்வெர்ட் பண்ணி எங்கே கொடுப்பாங்கன்னா, பேட்ரி கனெக்டர் கொடுப்பாங்க. ஓகேவா? அது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, நம்ம பேட்ரி அங்கே தான் ப்ளக் இன் பண்ணுவோம், சார்ஜர் இதுக்காண்டி கொடுப்பாங்க. ஸோ பொதுவாக ஒரு சார்ஜர் இல்லாட்டி நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த ஐசி வேலை செய்தான்னு பார்க்கணும். ஸோ இந்த ஐசி வேலை செய்யணும்னா VBus வரணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு அப்படியே ஹார்ட்வேர் சொல்யூஷனில் காட்டுறேன். ஸோ பொதுவாக சார்ஜர் ஏறலாட்டி நம்ம என்னென்ன செக் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஐசி வேலை செய்யணும் சார்ஜர் ஏறுறதுக்கு. ஸோ இந்த ஐசி வேலை செய்யணும்னா அந்த ஐசிக்கு ஒர்க்கிங் வோல்டேஜ் வரணும். ஸோ அதுதான் நம்ம என்ன வோல்டேஜ் வருதுன்னா, VBusன்னு அந்த 5 வோல்டேஜ் எங்கேருந்து வருது, சப்போர்ட் டு மெயின் போர்ட் கனெக்டருக்கு வந்து இந்த ஐசிக்கு வருது. ஓகேங்களா? ஸோ இந்த ஐசி அந்த வோல்டேஜ் வந்த உடனே உள்ள சுவிட்சிங் நடந்து இந்த காயில் வழியாக 4.2 வோல்டேஜ் வெளியே வருது. அப்போ அடுத்து செக் பண்ண வேண்டியது எது, இந்த காயிலில் 4.2 வோல்டேஜ் வந்துருச்சான்னு செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ 4.2 வோல்டேஜ் வந்துருச்சான்னு செக் அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ண வேண்டியது எதுனா VBAT-ல அதே 4.2 வோல்டேஜ் வந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ VBAT-ல 4.2 வோல்டேஜ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும், ஃபோன் சார்ஜர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒருவேளை எனக்கு VBAT-ல என்ன ஆகலை, சார்ஜர் வோல்டேஜ் வரலை. ஸோ எதனால் வராமல் இருக்கலாம்னா, ஸோ அது வெளியாக போட்டிருக்க இந்த கெப்பாசிட்டரோ இல்லை அந்த காயில் ஏதாச்சும் போட்டிருக்கதோ, ஸோ ஏதாச்சும் என்ன இருக்கலாம், ஓப்பனாக இருக்கலாம், இல்லை கெப்பாசிட்டி என்ன இருக்கலாம், ஷார்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த லைனை செக் பண்ணிவிட்டு நீங்கள் தரவாக பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த பூட் ஸ்கேப்ஸை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இதிலே உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராப்ளம் என்ன ஆயிரும்னா சால்வ் ஆயிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.